வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, சபரிமலை ஐயப்பனை பத்தி பார்க்க போறோம். முன்பொரு காலத்தில் மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூமியையும் தொந்தரவு செய்து கொண்டு இருந்தார். தனது அண்ணனான மகிஷாசுரனின் மரணத்திற்கு தேவர்களை காரணம் என்று எண்ணி அவர்களை பழிவாங்க மகிஷி எண்ணினாள். தேவர்களை அளிக்கும் சக்தியை பெற பிரம்மனை நோக்கி தவம் செய்தாள். மகிஷியின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பிரம்மன் அவள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் வர முடியும், மற்ற யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தை மகிஷி பிரம்மனிடம் கேட்கிறார். பிரம்மன் மகிஷி கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைகிறார். மகிஷி இனி தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற கர்வத்துடன் இருக்கிறார். தனக்கு சிவன் விஷ்ணுவின் மூலம் பிறந்த குழந்தையால் தான் மரணம் நிகழ முடியும் என்ற வரத்தை நினைத்து சிரித்தார். காரணம், சிவன் விஷ்ணு இருவரும் ஆண்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே எப்படி பிள்ளை பிறக்கும்? ஆகவே தனக்கு அழிவே இல்லை என எண்ணி மகிழ்கிறார். மகிஷி தனக்கு கிடைத்த சக்தியை கொண்டு தேவர்களையும் மக்களையும் துன்பம் செய்கிறார். தேவர்கள் மகிஷியின் கொடுமைகளை தாங்க முடியாமல் சிவனிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகிஷி பிரம்மனிடம் பெற்ற வரத்தை பற்றி புரிந்து கொண்ட சிவன் விஷ்ணுவை அழைக்கிறார். அப்பொழுது விஷ்ணு மோகினி வடிவத்தில் வந்து சிவனுடன் இணைந்து ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார். சிவனுக்கும் மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையே இந்த ஐயப்பன் ஆவார். ஐயப்பன் பிறந்தவுடன் அவரை காட்டில் உள்ள ஒரு மரத்தடியில் விட்டுவிட்டு செல்கிறார்கள். சிவனும் விஷ்ணுவும் ஐயப்பனை காட்டில் விட்டு சென்றதற்கு ஒரு காரணம் உள்ளது. காரணம், அந்த பகுதியை ஆட்சி செய்த பந்தல மன்னருக்கு குழந்தை இல்லை. இதனால் தினமும் அவர் குழந்தை வரம் வேண்டி இறைவனை வழிபடுவார். பக்திமானான பந்தல ராஜாவின் பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே சிவனும் விஷ்ணுவும் ஐயப்பனை அந்த காட்டில் விட்டு சென்றனர். வேட்டைக்கு வந்த பந்தல மன்னர் காட்டில் குழந்தை ஒன்று அழும் சத்தத்தை கேட்டு அங்கு சென்று பார்க்கிறார். குழந்தை அழும் சத்தத்தை நெருங்கிய போது அங்கு தெய்வீக பொலிவுடன் ஐயப்பன் மரத்தடியில் இருப்பதை பந்தல மன்னர் பார்க்கிறார். அந்த குழந்தை இறைவன் தனக்கு கொடுத்த வரம் என்பதை உணர்ந்த பந்தல ராஜா அந்த அழகிய குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார். அரண்மனையில் குழந்தையை பார்த்த பந்தல ராஜாவின் மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தை கிடைத்த சந்தோஷத்தில் இருவரும் இறைவனை வணங்கி நன்றி தெரிவித்தனர். அரண்மனையில் குழந்தையை பார்த்த அனைவரும் அதன் அழகில் மயங்கி போனார்கள். ஞானி ஒருவர் இது தெய்வ சக்தி நிறைந்த குழந்தை என கூறுகிறார். கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் இக்குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டனர். பந்தல ராஜாவும் ராணியும் ஐயப்பனான மணிகண்டனை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தனர். சில ஆண்டுகள் கழித்து ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. பந்தல நாட்டு ராஜாவுக்கும் ராணிக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். அரண்மனையில் மணிகண்டன் மீது வெறுப்பாக இருந்த சிலர் ராணியின் மனதில் தீய எண்ணங்களை விதைத்தனர். சொந்த பிள்ளை இருக்கும்போது காட்டில் கண்டெடுத்த குழந்தையை மூத்த பிள்ளை போல வளர்க்கிறீர்கள். இப்படியே நடந்தால் மணிகண்டன் இந்த நாட்டின் ராஜாவாக ஆகிவிடுவான். உங்களின் சொந்த பிள்ளை கஷ்டப்படும் என ராணியின் மனதை அரண்மனையில் உள்ள சிலர் மாற்றினார்கள். இதனால் ராணியும் மனம் மாறினாள். அப்பொழுது ராணி தனக்கு வயிறு மிகவும் வலிக்கிறது என பொய் கூறுகிறாள். அரண்மனையில் உள்ள மருத்துவரின் மூலம் புலிப்பால் குடித்தால் மட்டுமே இந்த வயிற்று வலி தீரும் என கூற வைக்கிறார். உண்மையை அறிந்தும் ஐயப்பன் தாயின் மீது கொண்ட பாசத்தால் புலிப்பாலை தேடி காட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது காட்டிற்கு சென்ற ஐயப்பனை வழியில் அரக்கி மகிஷி தடுக்கிறார். கோபம் கொண்ட ஐயப்பன் தனது வில்லையும் அம்பையும் எடுத்து மகிஷியை வதம் செய்கிறார். மகிஷியை கொன்றதும் தான் பிறப்பு எடுத்த காரணம் பூர்த்தியானது. தேவர்கள் அனைவரும் ஐயப்பன் மீது பூமாரி பொழிந்தனர். அதன் பின் இந்திரன் புலியாக மாறினான். ஐயப்பன் புலியாக மாறிய இந்திரன் மீது அமர்ந்து கொண்டு அரண்மனையை நோக்கி செல்கிறார். மற்ற தேவர்கள் அனைவரும் புலி வடிவம் எடுத்து ஐயப்பனை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். புலி மீது வந்த மணிகண்டனை கண்டு ராணி பதறி போனார். தான் செய்த தவற்றை உணர்ந்து மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்கிறார். பிறகு புலிகளை திரும்பி அனுப்புமாறு வேண்டுகிறார். ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருள்கிறார்.
மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் இனி சபரிமலைக்கு சென்று தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும் என்றால் சபரிமலைக்கு வரும்படி ஐயப்பன் கூறி செல்கிறார். பிறகு சபரிமலைக்கு சென்ற ஐயப்பன் 18 படிகளுக்கு மேலேறி தவக்கோலத்தில் அமர்கிறார். இன்றும் நாம் சபரிமலைக்கு சென்றால் ஐயப்பனை தவக்கோலத்தில் கண்டு தரிசிக்கலாம். இந்த வீடியோ ஐயப்பனின் பிறப்பை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.